ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையலில் எனக்கு ஒரு சூப்பரான சேப்பக்கிழங்கு வறுவல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துடலாம். சேப்பக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன். சேப்பக்கிழங்கு குடல் புண் உள்ளவங்கெல்லாம் வாரத்தில் 2 டைம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு. ஏன்னா கலருக்கு சில்லி பவுட்ரு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேப்பங்கிழங்க வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். சேப்பங்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் 2 வயசுக்கு அப்புறம் கொடுங்க. ஏன்னா அதனுடைய டேஸ்ட் குழப்பாக விறுவிறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு 2 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம். பற்கள் மற்றும் எலும்புக்கெலாம் நல்ல வலுவை தரும். இப்போ ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஃபிட் ஆகி சூப்பராகிடும். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டாச்சு. எல்லா காய்கறிலையுமே ஒரு சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லா காய்கறியுமே வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.